என்னோட சிஏ ஜர்னிய உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா நான் சிஏ எடுக்கும்போது எனக்கு சிஏ மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு பைலட் ஆகணும்னு தான் ஆசை. பட் எங்க வீட்ல என்ன ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வச்சாங்க. எங்க அக்கா இன்ஜினியரிங் எடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் நீயாவது காமர்ஸ் ஃபீல்ட்ல போன்னு சொல்லி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். அன்னைக்கு டேட்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம ஏன்டா பைலட் ஆக முடியல? நமக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸ பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு. பட் இன்னைக்கு டேட்ல எனக்கு பார்க்கும்போது, இதுதான் எனக்கு ஒரு பிளெஸிங் அண்ட் லக்ஸூரியஸா இருக்கு. இன்ஃபாக்ட் எனக்கு எது பிடிக்காதோ அத தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்கேன். இன்ஃபாக்ட் என்னோட ஃபியான்சியும் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தான். இன்ஃபாக்ட் நான் சிஏ ஸ்டூடண்ட்ஸ் தான் கிளாஸ் எடுத்து ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் எனக்கு எது பிடிக்காம இருந்ததோ, அதுதான் இன்னைக்கு என் லைஃப்ப சுத்தி எல்லாமே இருக்கு. அப்பதான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது. அன்னைக்கு டேட்ல அது ஒரு அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷனா இருந்தது. அன்னைக்கு டேட்ல என்னடா நான் நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு நான் நினைச்சேன். அப்பதான் ஐ ரியலைஸ்ட் ஒன் திங். நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது, அன்னைக்கு டேட்ல நமக்கு அது ஒரு அன்ஃபேவரபிள் எக்ஸ்பீரியன்ஸா தெரிஞ்சிருக்கும். பட் ஃபியூச்சர்ல நம்ம போய் பார்க்கும்போது, அதுதான் உங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் டர்னிங் பாயிண்ட்டா இருந்திருக்கும். அதே மாரி தான் உங்க லைஃப்லயும். இன்னைக்கு டேட்ல நீங்க ஏதோ ஒரு அன்ஃபேவரபிள் எக்ஸ்பீரியன்ஸோ, இல்ல ஒரு ஃபெயிலியரோ நீங்க என்கவுண்டர் பண்றீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நத்திங் பட் அ டர்னிங் பாயிண்ட் ஃபார் யுவர் பாசிட்டிவ் ஃபியூச்சர். அந்த மாரி ஒரு ஹோப்ப வச்சு நம்ம ஃபியூச்சர்ல போனோம் அப்படின்னா, சூப்பரா நம்ம லைஃப் இருக்கும்.